வல்லமையுள்ள கடவுளின் வார்த்தை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆணுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆணுடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஆணுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது. ஆணுடைய வார்த்தை இருவரும் கருக்கு வாய்ந்த எந்த வாடினும் கூர்மையானது. ஆணுடைய வார்த்தை ஆவின் உள்ளானத்தையும் ஆன்மாவின் உள்ளாத்தையும் ஊடுருவி பாயக்கூடியது. ஆணுடைய வார்த்தை உள்ளத்தின் கருத்துக்களை எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடியது. ஆண்டவர் வார்த்தை அனுப்பி குணப்படுத்தினார். திருப்பாடல் 107:20 வாசிப்பது போல ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையினால் பேய்களை ஓட்டினார், நோய்களை நீக்கினார். மத்தேயு நற்செய்தி 8:16 வாசிப்பது போல ஆணுடைய வார்த்தையை நாம் செல்லக்கூடிய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. திருப்பாடல் 119, 105 பிரகாரம் ஆணுடைய வார்த்தை சம்மட்டியாய் பாறையை உடைக்கும் சம்மட்டியாய் இருக்கிறது சொல்லி எரேமியா 23:29 வாசிக்கிறோம். ஆணுடைய வார்த்தை எரிகின்ற நெருப்பாய் அக்னியாய் இருக்கிறது சொல்லி எரேமியா 5:14 வாசிக்கிறோம். ஆணுடைய வார்த்தை முடிவில்லா வாழ்வை கொடுக்கிறது சொல்லி யோவான் நற்செய்தி 6:68 வாசிக்கிறோம். ஆணுடைய வார்த்தை வாழ்வு உயிருமாய் இருக்கிறது சொல்லி யோவான் நற்செய்தி 6:63 வாசிக்கிறோம். இவ்விதமாக சொல்லிக் கொண்டே போகலாம். ஏனெனில் ஆண்டுடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஏனெனில் ஆண்டவரே அந்த வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த வார்த்தைக்கு இத்தனை ஆற்றல் இருக்கிற காரணம் என்ன சொன்னால், வார்த்தை தான் கிறிஸ்து தான் வார்த்தை. ஆக வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, வார்த்தையை நம்புகின்ற பொழுது, வார்த்தையை கீழ்ப்படுகின்ற பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்துவை நம்புகிறோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.